அடுத்ததா நம்ம பார்க்க போறது டிமார்கன்ஸ் தியரம். இந்த தியரமை கண்டுபிடிச்சவரோட நேம் டிமார்கன். அதனாலதான் அவரோட நேமையே இந்த தியரம்க்கு வச்சுட்டாங்க. இதுல 2 தியரம் இருக்கு. ஒவ்வொரு தியரமா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தியரம், அதோட ஸ்டேட்மெண்ட் இங்க இருக்கு. தி காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த வேரியபிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஈச் வேரியபிள். இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் இங்க நம்ம எக்ஸ்பிரஷனா பார்க்கிறோம். இந்த LHS எப்படி வந்ததுன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் 2ஆ ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இது வரைக்கும் ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். இதுதான் LHSன்னு நான் எடுத்துக்கிறேன். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் இந்த LHS எக்ஸ்பிரஷன் வந்திருக்கு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் நான் எடுத்துக்கிறேன். இங்க இருந்து இது வரைக்கும் இது RHS. அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து தான் இந்த RHS எக்ஸ்பிரஷன் வந்திருக்கு. எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ரிவர்ஸ்ல இருந்து படிக்க ஆரம்பிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் LHS ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. தி ப்ராடக்ட் ஆஃப் ஆல் தி வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்? கொடுத்திருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாத்தோட ப்ராடக்ட். இங்க 2 வேரியபிள்ஸ் தான் இருக்கு. பட் 2 வேரியபிள்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மோர் தென் 2 வேரியபிள்ஸ் கூட இருக்கலாம். சப்போஸ் 3 வேரியபிளா இருந்துச்சு அப்படின்னா A.B.C வரும். இந்த எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த வேரியபிள்ஸ். இங்க 2 வேரியபிள்ஸ் அப்படின்னும் போது அந்த 2 வேரியபிள்ஸோட ப்ராடக்டை நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து இதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்க. தி காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த வேரியபிள்ஸ். அப்போ 2 வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த 2 வேரியபிளையும் ப்ராடக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் அதை காம்ப்ளிமெண்ட் பண்றோம். இதுதான் LHSக்கான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது RHS. RHSல என்ன சொல்றாங்க? அதே மாதிரி ரிவர்ஸ்ல இருந்து பாருங்க. தி காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஈச் வேரியபிள். ரொம்ப முக்கியம் அதுதான். இங்க ஈச் வேரியபிள் கிடையாது. இங்க இருக்கிற வேரியபிளை ப்ராடக்ட் பண்ணிட்டு அதை ஹோல் காம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஆனா இங்க ஒவ்வொரு வேரியபிளுமே நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ 2 வேரியபிள்ஸ் தான், அதை நான் எடுத்துக்கிறேன். அந்த 2 வேரியபிளையும் காம்ப்ளிமெண்ட் பண்றேன். A பார் B பார். இங்க முன்னாடி என்ன கொடுத்திருக்காங்க? தி சம் ஆஃப் தி காம்ப்ளிமெண்ட். அப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்றோம்? சம் பண்றோம். R சிம்பிள் யூஸ் பண்றோம். இந்த ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்றாங்க. அதுதான் இஸ் ஈக்குவல் டு இங்க மிடில் இருக்கு. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல நீங்க பாக்குறீங்க. இத லாஜிக் டயக்ராமா டிரா பண்ணோம்னா எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் A.B. இந்த A.B ஒரு AND கேட் போட்டு நான் டிரா பண்ணிக்கிறேன். அடுத்தது இதை ஹோல் காம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அப்போ இதோட அவுட்புட் ஒரு நாட் கேட்டுக்கு போகும். இதுதான் A.B ஹோல் பார். இது நீங்க டைரக்டாவே ஒரு NAND கேட் வச்சும் டிரா பண்ணலாம். அதுதான் இந்த டயக்ராம். நெக்ஸ்ட் RHS என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் A பார் இருக்கு, அதுக்கப்புறம் B பார் இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆர் ஆப்ரேஷன் பண்றோம். அப்போ A பார்னா நான் ஏன்ற ஒரு இன்புட் எடுத்து நாட் கேட்டுக்கு கொடுக்குறேன். இதோட அவுட்புட் A பாரா இருக்கும். அதே மாதிரி Bன்ற ஒரு இன்புட் இதை எடுத்துட்டு போய் ஒரு நாட் கேட்ல கொடுக்குறேன். இதோட அவுட்புட் B பாரா இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஆர் கேட்டுக்கு இன்புட்டா கொடுக்குறோம். இதோட அவுட்புட் என்னவா இருக்கும்னா A பார் பிளஸ் B பாரா இருக்கும். இதை நம்ம இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இதை நம்ம நெகட்டிவ் ஆர் கேட்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஆர் கேட் தான் இருக்கு. அந்த ஆர் கேட்டோட இன்புட்டை நம்ம இன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுமே சேம் தான். இந்த தியரம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்தோம். A.B ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு A பார் பிளஸ் B பார். ஆனா இது ஈக்குவல் தானா அப்படின்றத நம்ம செக் பண்ண போறோம். அதுக்கான டேபிள் தான் இது. ஸோ AB அப்படின்ற 2 வேரியபிள் இருக்கு. ஸோ 2 இன்புட்ஸ் AB நான் எடுத்துக்கிறேன். 2 அப்படின்னா 4 பாசிபிள் இன்புட் வேல்யூஸ் அதுக்கு வரும். 0 0 0 1 1 0 1 1. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? LHS வேல்யூஸ் ஃபில் பண்ணலாம். இப்போ LHSல A.B ஃபர்ஸ்ட் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். அப்போ A B ரெண்டுத்துக்குமே அண்ட் ஆப்ரேஷன் பண்றேன். அண்ட் ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்குமே 0 தான் வரும். இந்த 1 1க்கு மட்டும் தான் 1 வரும். A.B பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு ஹோல் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். ஹோல் காம்ப்ளிமெண்ட் எடுத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3த்துக்கும் 1 வந்துடும். இந்த 1 0 ஆயிடும். இப்போ LHS ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் RHS கண்டுபிடிக்க போறோம். RHS கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் A காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். A இங்க இருக்கு. இதை காம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? இங்க 0 0 1 1ன்னு இருக்கு. அப்போ இதை காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 1 1 0 0 ஆயிடும். அதுதான் இங்க பாக்குறீங்க. அடுத்தது B காம்ப்ளிமெண்ட். சோ B இங்க இருக்கு. B காம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. காம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? B 0 1 0 1ன்னு இருக்கு. இதை காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 1 0 1 0ன்னு வந்துரும். அண்ட் ஃபைனலி இந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்றோம்? ஆட் பண்றோம். அதாவது ஆர் ஆப்ரேஷன் பண்றோம். ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஆரோட லாஜிக்ல ஏதாவது ஒரு இன்புட் 1 இருந்தாலே அவுட்புட் 1 இருக்கும். அப்போ இதுக்கும் 1 வரும். 1
1. இங்க ரெண்டுமே 0 இருக்கிறதுனால இதுக்கு மட்டும் 0 வருது. இப்போ LHSயும் RHSயும் செக் பண்ணுங்க வந்திருக்க வேல்யூ சேமா இருக்கான்னு. 1 1 1 0 இங்கேயும் 1 1 1 0. இப்போ இந்த தியரம்ல LHSம் RHSம் ஈக்குவலா தான் நமக்கு வருது. நெக்ஸ்ட் செகண்ட் தியரம் பார்க்கலாம். செகண்ட் தியரம்லயும் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டேட்மெண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து இது வரைக்கும் LHS, இங்க இருந்து இது வரைக்கும் RHS. லாஸ்ட்ல இருந்து வரலாம். சோ லாஸ்ட்ல இருந்து வந்தீங்கன்னா தி சம் ஆஃப் ஆல் த வேரியபிள்ஸ். அப்போ இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து சம் பண்ணிக்கிறோம். அடுத்தது தி காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த சம் ஆஃப் ஆல் வேரியபிள்ஸ். அப்போ இந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ணிக்கிறோம். சம் பண்ணதுக்கு அப்புறம் இதை காம்ப்ளிமெண்ட் பண்றோம். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஈச் வேரியபிள். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஈச் வேரியபிள்னா ஒவ்வொரு வேரியபிளையும் நம்ம இண்டிவிஜுவலா காம்ப்ளிமெண்ட் பண்றோம். தி ப்ராடக்ட் ஆஃப் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஈச் வேரியபிள். அப்போ இந்த இடத்துல ப்ராடக்ட் சிம்பிள் வரும். இதுதான் இங்க இருக்க இந்த எக்ஸ்பிரஷன். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி லாஜிக் டயக்ராமா டிரா பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் a பிளஸ் b. அப்போ ஒரு ஆர் கேட் எடுத்துக்கலாம். a b இன்புட் கொடுக்குறேன், ஆர் கேட் போட்டு டிரா பண்ணிக்கிறேன். இதோட அவுட்புட் a பிளஸ் b இருக்கும். இதை ஹோல் காம்ப்ளிமெண்ட் பண்றோம். அப்போ இதை ஒரு நாட் கேட்டுக்கு இன்புட்டா கொடுத்து இதோட அவுட்புட்ல என்ன இருக்கும் அப்படின்னா a பிளஸ் b ஹோல் பாரா இருக்கும். இது LHSக்கான லாஜிக் டயக்ராம். இது RHS பாத்தீங்கன்னா இங்க நம்ம இண்டிவிஜுவலா ஒவ்வொரு வேரியபிளையும் காம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். அப்போ இன்புட் 2 இன்புட்ஸ் எடுத்துக்கிறேன் ஏபின்னு. இது ஒவ்வொன்றுத்தையும் ஒரு நாட் கேட்டுக்கு இன்புட்டா கொடுத்துக்கிறேன். இதோட அவுட்புட்ல a பார் b பார்னு கிடைக்கும். அண்ட் ஃபைனலி இத ஒரு அண்ட் கேட்டுக்கு இன்புட்டா கொடுக்குறேன். பிகாஸ் இங்க நமக்கு டாட் இருக்கு. இந்த அண்ட் கேட்டோட அவுட்புட்ல நமக்கு என்ன இருக்கும்னா a பார் டாட் b பார் இருக்கும். இப்போ இதையே நம்ம இந்த மாதிரியும் டிரா பண்ணலாம். இப்போ இங்க மேல இருக்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா டைரக்டாவே ஒரு நார் கேட்டா எடுத்துக்கலாம். ஸோ ஏபி இன்புட் கொடுக்குறோம் ஒரு நார் கேட்டுக்கு. இதோட அவுட்புட் என்னவா இருக்கும்னா a பிளஸ் b ஹோல் பாரா இருக்கும். அதே மாதிரி இங்க இருக்க இந்த டயக்ராம நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை நம்ம நெகட்டிவ் அண்ட் கேட்னு சொல்வோம். ஏன் இதை நெகட்டிவ் அண்ட் கேட்னு சொல்றோம்னா இங்க இன்புட்ல பபிள் இருக்கு. இன்புட்டை நம்ம இன்வெர்ட் பண்ணிருக்கோம். ஒரு அண்ட் கேட்டோட இன்புட்டை இன்வெர்ட் பண்ணும் போது அதை நம்ம நெகட்டிவ் அண்ட் கேட்னு சொல்வோம். இதோட அவுட்புட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு இன்புட்னு நீங்க இண்டிவிஜுவலா காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும்.